ஒரு முறை ஒரு மனிதர் இயேசுவோடு பேசுகிறார். இயேசுவே, நான் கடினமான மலைப்பகுதியில் நடந்து செல்கிறேன், நீங்கள் என்னோட வரணும், நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு சகோதரர் இயேசுவோடு பேசுகிறார். ஒரு கற்பனை கதை. இயேசுவும் கண்டிப்பாக அன்பு மகனே நான் உன்னோடு வருகிறேன் என்று அந்த பாலைவனத்தில் கரடு முரடான பகுதி அடைவதற்கு முன்பாக அவர்கள் அப்படியே அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். பயணத்தை இருவருமாக தொடர்கிறார்கள். அந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கிறான். 4 பாதசூடுகள் இருக்கிறது. அப்ப அந்த மனிதன் தன்னம்பிக்கை பெறுகிறான், இயேசு என்னோட தான் வருகிறார் அப்படி என்று. சற்று கடினமான பாலைவனத்திலே பயணிக்கிற போது 4 பாதசூடுகள் தெரிந்த இடத்துல 2 பாதசூடுகள் தான் தெரிகிறது. உடனே இயேசு கிட்ட அந்த மனிதன் கோபித்துக் கொள்கிறான். இயேசுவே, என்னோட வந்தீங்க, எளிமையான பகுதி, சாதாரண தரைப்பகுதியெல்லாம் பார்த்தேன், நான் 4 பாதசூடுகள் இருந்தது, அருமையாக நடந்து வந்தீங்க. ஆனால் பாலைவனத்தில் நடக்கிறேன், எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. இப்போ 2 பாதசூடுகள் தான் இருக்கிறது, என்னுடைய பாதசூடுகள் தான் இருக்கிறது, உங்களுடைய பாதசூடுகள் எங்கே என்று அந்த மனிதன் கேட்கிறான். இயேசு சொல்கிறார், அந்த 2 பாதசூடுகள் உன்னுடைய பாதசூடுகள் அல்ல, உன் பாதத்திற்கு அடியில, உன் கால்களுக்கு அடியில என்னுடைய கால்களை வைத்து உன்னை சுமந்து வருகிறேன் என்று இயேசு கூறுகிறார். மத்தேயு அதிகாரம் 7:28 வாசிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.